சபையின் ஆதரவிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு யாத்திரையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சபை பலவிதமான கைங்கரியங்களை பண்ணி வருகிறது. சற்று முன்பு ஸ்ரீ உவே தேவராஜன் சுவாமி ஆச்சரியமான ஒரு விஷயம் சொன்னார். சாலையிலே ஆரேனும் ஒருத்தர் மயக்கமுற்றிருந்தால் கூட ஆரேனும் போய் ஏதேனும் பானம் வாங்கி வாருங்கள் என்று சொல்லுகிறோமே ஒழிய உடனே நாம் யாரும் ஓடிப்போய் வாங்கி வருவதில்லை. வேடிக்கையான ஒரு கதை உண்டு. சாலையில ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட்டது. உடம்பில இருந்து ரத்தம் பெருகி வழிகிறது. பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சற்று மூர்ச்சித்திருக்கிறவரை தெளிவிப்போம் என்று கருதி உடனே அந்த பானத்தை வாங்கி வாருங்கள் என்று கூவினார். அவர் அப்படி கருதி இருப்பதாக சுற்றி இருந்தவர்கள் நினைத்தார்கள். அவர் போய் பானத்தை வாங்கி வாருங்கள் என்று சொல்ல ஒருத்தர் போய் வாங்கி வந்தார். அதை இவர் கையிலே கொடுத்தார். யார் ஒருத்தர் பானம் வாங்கி வா என்று சொன்னாரோ அவர் மடமடவென்று குடிக்க ஆரம்பித்தார். பக்கத்தில் இருந்தவருக்கு ஆச்சரியம். நீர் அடிபட்டவருக்கு தானே கேட்டீர் என்னால் உடனே பதில் சொன்னார், ஆருக்கேன அடிபட்டு குருதி பெருகினால் பார்த்த உடனே எனக்கு கிருகிருவென்று வரும். அதனால நான் முதலிலே பருகி விடுகிறேன். இன்னைக்கு ஏறத்தாழ கைங்கரியம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் பிரதிபலன் பிரயோஜனம் எதிர்பாராமல் பல பேர் செய்வதில்லை. சந்நிதிக்கு ஒரு மின்விசிறி வாங்கி கொடுத்தால் கூட நம்முடைய பெயரை நாம் பொறித்து விடுகிறோம். அது எனக்கு ரொம்ப நாளாகவே சந்தேகம். மின்விசிறியிலே பெயர் எதற்காக எழுதுகிறோம் என்னால் கொடுத்தது நான் என்று தெரிய வேண்டும். அது நான் என்று எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்னால் மின்விசிறி சுற்றவே கூடாது. சுற்றினால் பெயர் தெரியாது. ஆக பெயர் எழுதப்பட்டிருப்பது கொடுத்தது நான் என்பது தெரிவதற்காக. அதற்காகத்தான் கொடுத்தேன் என்னால் மின்விசிறியினுடைய பயன்பாடே இராது. மின்விசிறி சுற்றி கொண்டிருக்குமானால் என் பெயர் தெரியாது, எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கைங்கரியம் பண்ணும் பொழுது எம்பெருமான் திருவுள்ளத்திலே கொள்ளுவான் என்கிற எண்ணத்தோடே செய்தல் ரொம்ப முக்கியம். சுவாமி சற்று முன்பு தெரிவித்தார், சில குழந்தைகள் நமக்காகவே ரொம்பவே உழைத்தார்கள் இவ்விடத்திலே. திருமாளிகை சிஷ்யர்கள் என்று சொன்னார். அடியன் அப்படி நினைத்திருக்கவில்லை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய சிஷ்யர்கள், எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள். அந்த குழந்தைகள் கைங்கரியம் பண்ணுகிறார்கள் என்னால் நாளைக்கு அடியனே மறந்து போகலாம், நம்மிலே பலர் மறக்கலாம். ஆனால் எம்பெருமான் திருவுள்ளத்திலே கொண்டிருப்பான், எம்பெருமானார் திருவுள்ளத்திலே கொண்டிருப்பார். இதே விஷயம் ஸ்ரீதரன் சுவாமிக்கும் பொருந்தும். நாம் எல்லாரும் நாளைக்கு இந்த யாத்திரையை மறந்து இன்னொரு யாத்திரை கூட புறப்படலாம். அவகாசங்கள் ஏற்படுத்தான் செய்கின்றன. ஆனாலும் நம்ம எல்லாரையும் மேய்ப்பது என்பதே ரொம்ப சிரமம். அடியன் இப்படியே சொல்லுறேன். நம்ம அத்தனை பேரையும் மேய்த்து சரிவர ஒரு பாதையிலே அழைத்து சென்று, என் எம்பெருமானாருக்கே கோபாலன் என்று திருநாமம் உண்டு. கோபாலன் என்று கண்ணனுக்கு பெயர். பசுக்களை மேய்த்தவன். ராமானுஜருக்கு அந்த பெயர் நாம் சொல்லுகிறோம். என்னென்னால் நம்மை எல்லாம் மேய்த்தவர். எனவே மேய்க்கிறார் என்று சொன்னுடன் யாரும் தப்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் எல்லாம் பசுக்கள் என்பதை ஏற்கனவே பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே ராமானுஜர் நம்மை எல்லாம் மேய்க்கிறார். அந்த வழியில ஒரு யாத்திரை ஏற்பாடு பண்ணி நம்ம எல்லாம் சரிவர ஒழுங்காக அழைத்து சென்று போய் பிரத்யட்சத்திலே அடியன் ஒரு விஷயம் பார்த்தேன். பல சமயங்களில் எம்பெருமான் இருக்கிறானா இல்லையா பகவானுக்கே ஒரு கஷ்டம் உண்டு. எம்பெருமான் முழுவதுமாக இருக்கிறான் என்று நம்புகிறவர்களும் இல்லை, எம்பெருமான் இல்லவே இல்லை என்று சொல்லுகிறவர்களும் அதை முழுமையாக நம்புவதில்லை. பிரச்சனை அங்குதான். இல்லை என்று சொல்லுகிறவருக்கும் ஒருவேளை இருப்பானோ என்று பயம், இருக்கிறான் என்று சொல்லுகிறவர்களுக்கும் ஒருவேளை இல்லையோ என்று பயம். பகவான் யோசிக்கிறான், ரெண்டு பக்கத்திலேயுமே முழுமையான நம்பிக்கைவாதிகள் இல்லவே இல்லை. இது அவனுடைய வருத்தம். ஆனால் இந்த யாத்திரை நமக்கு ஒரு விஷயத்தை நன்கு காட்டியது. ஸ்ரீதரன் சுவாமி ஆரம்பத்திலே சொன்னார், இடங்கள் எல்லாம் ஸ்ரீநிதி சுவாமி ஏற்பாடு பண்ணினார். இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு அவர் பொறுப்பே ஒழிய நான் அல்ல. அவர் தப்பித்து விட்டார் சுலபமாக. அதை சூச்சகமாக தெரிவித்தார். உங்களுக்கு என்னென்ன அசௌகரியங்கள் ஏற்பட்டதோ அதற்கு அவர் பொறுப்பே ஒழிய நான் அல்ல. வாஸ்தவம், துவாரகையிலே அசௌகரியம் ரொம்பவே ஏற்பட்டது. அது ஒருத்தர் இடத்துல நாம் சொல்லுகிறோம், நீர் போய் ஏற்பாடு பண்ண வேண்டாம், இடத்தை எல்லாம் பார்த்து வையும் என்று ஒருத்தர் இடத்துல சொல்லி வைக்கிறோம். இந்த பக்கத்துல நீங்கள் எல்லாம் வேலுக்குடி சுவாமி அடிக்கடி சொல்லி கேட்டிருப்பீர்கள். வடதேசங்களுக்கு யாத்திரை போகிறோம் என்னால் அது வாஸ்தவமான 100க்கு 100 உண்மையான வார்த்தை. நாம் 1000 பேர் வருகிறோம், 100 பேர் வருகிறோம், தங்குவதற்கு இடம் இருக்கிறதா? உடனே அங்கே போய் நாம் பார்த்தோம் என்னால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 100 அல்ல 250 பேர் தங்கலாம். சரி, குளிப்பதற்கும் கழிப்பறைகளும் எத்தனை உள்ளன? இது கேட்ட உடனே சொல்லுகிறார்கள், 2 கழிப்பறைகள் இருக்கின்றன, 2 குளியலறைகள் இருக்கின்றன. நாங்கள் 250 பேர் சொன்னோமே, நீர் சரி என்று சொன்னீர்களே. இது அடுத்த கேள்வி நாம் கேட்கிறோம். இது அனுபவத்தில் அடியேனும் பார்த்தேன்.
250 பேர்ல 500 பேர் கூட இங்க தங்குகிறார்களே என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப சந்தேகம். ஏன்னா குழந்தைகளுக்கு ஏதேனும் கட்டுமா போல பெரியவர் நாமெல்லாம் அதெல்லாம் உபயோகப்படுத்த முடியுமா? 2 கழிப்பறைகள் என்னால் எங்கிருந்து உபயோகப்படுத்த? இது எப்படி முடிகிறது என்னால், நீங்கள் சுற்றி பார்க்க வரவில்லையே, பகவானுடைய தரிசனத்துக்குத்தானே வந்தீர்கள். இது இந்த குழந்தை ஒரு சுவாமி தெரிவித்தாரே, ஒருத்தர் நமக்கெல்லாம் ரொம்ப ஒத்தாசை பண்ணினார், பின்டூ பாய். அந்த ஒரே வார்த்தை சொன்னார் அவர், யாத்திரை என்னாலே கஷ்டம் இருந்தால் தான் யாத்திரை. கஷ்டம் இல்லாத ஒரு யாத்திரை பண்ணினோம் என்னால் அது சுற்றுலா. ரெண்டுத்துக்கும் ரொம்பவே வேறுபாடு உண்டு. சுற்றுலா என்னால் கஷ்டம் இருக்காது. ஆங்காங்கே நீங்கள் ஏற்பாடெல்லாம் நன்கு பண்ணிக்கொள்ளலாம், ரொம்ப சொகுசாக வாழலாம். இந்த மாதிரி 4 மணிக்கு எழுந்து வராக காட்டிலே போய் குளிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் எல்லாம் அதிலே கிடையாது. யாத்திரை என்று வந்துவிட்டால் சில சிரமங்கள் ஏற்படும். இந்த தடவை சிரமங்கள் இல்லாதபடிக்கு ஏறத்தாழ எல்லாரும் பார்த்து கொண்டு விட்டோம். ஆனால் வருண பகவானுக்கெல்லாம் ஆரேனும் தடை போட முடியுமா? சொல்லுங்களேன். மழை வர வேண்டும் என்று ஆழிமழை கண்ணா பாசுரம் சொல்லலாம். மழை நிற்பதற்கு ஆண்டாள் எந்த பாசுரமும் பாடவே இல்லை. பாடி இருந்தால் சொல்லி இருக்கலாம். ஆனால் சூச்சகமாக ஆண்டாள் தெரிவிக்கிறாள், நாங்கள் வாழும்படிக்கு மழை பெய்ய வேண்டும். ஆகவே தெரிவிக்கிறாள், நன்கு மழை பொழிந்து எங்களை எல்லாம் படுத்து விடாது. அந்த பிரார்த்தனையை நாம் எல்லாம் செய்து கொண்டோம். ஆக எம்பெருமான் இருக்கிறான் என்பதற்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு வேற ஒன்றுமே வேண்டாம். நாம் எல்லாம் பேட்வாரக்கை போய் சேவித்தது ஒன்றே போதும், வேற எதுவுமே வேண்டாம். அது கிட்டத்தட்ட இல்லவே இல்லை என்றுதான் நினைத்தேன். ஆனால் முந்தின நாளே அடியேன் சொன்னேன், சரி இந்த 100 பேர் வந்திருக்கிறோம், 90 பேர் என்னால் 2 ஆத்மாவாவது பெருமானை சேவிக்க வேண்டும் என்று உள்ளன்போடே நினைக்காதோ. லைவலி ஸ்ரீராமன் சுவாமியினுடைய தேவிகள் ஆசிரியமா ஒரு வார்த்தை சொன்னார், 2 ஆத்மா இல்ல 3 ஆத்மா, 3 குழந்தைகள், இன்னொரு 4 குழந்தை. சுதர்சன் சுவாமியோட கூட தேவரையருடைய வந்திருக்கிற தாசரதி சுவாமியோட வந்திருக்கிற குழந்தை, இதெல்லாம் சேர்த்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 குழந்தைகள் வரைக்கும் ஆசைப்பட்டார்கள். குழந்தை உள்ளத்தை பகவான் நன்கு அறிந்திருக்கிறார். ஆகவே என் புரிந்து கொண்டேன், ஓஹோ அடுத்த நாள் காலையிலே பேட்வாரகையிலே நமக்கு தரிசனம் கிடைத்தது என்பது நமக்காக அல்ல, அந்த குழந்தைகளுக்காக. என்னன்னா குழந்தைகளுக்கு அந்த படகிலே பிரயாணம் முதற்கொண்டு அத்தனை உத்தேசியம். நமக்கும் உத்தேசம் தான், வெளியில அதெல்லாம் காட்டிக் கொள்ள மாட்டோம். நமக்கு இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், பெருமாள் சேவை இல்லைனாலும் பரவாயில்ல, அவ்வளவு தூரத்துக்கு படகுலையாவது போயிட்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் ஆதுகாரர் எங்காவது அழைத்து கொண்டு போகிறாரா என்னால் அது என்னமோ இல்லை. சரி போய்விட்டு வரலாமேன்னு நீங்கள் எல்லாம் நினைத்திருக்க கூடும். ஆகவே அதுவும் கிடைத்து நமக்கு அடுத்த நாள் காலையிலே பகவானுடைய தரிசனமும் கிடைத்து, இல்லை என்னால் நீங்கள் 1000 திருத்தலங்கள் சேவித்திருந்தாலும் சேவிக்காத ஒரு ஊர் தான் என்னென்னைக்கும் நினைவிலே இருக்கும். என்னமோ யாத்திரை அது என்று சொல்லிவிடுவீர்கள் சுலபத்திலே, என்னையும் சேர்த்து சொல்லிவிடுவீர்கள். என்ன குற்றம் சுமத்துகிறேன் என்று அர்த்தம் இல்லை, என்னையும் சேர்த்து. ஏதோ அழைத்து கொண்டு போனார், சரிவர சேவிக்கவே பண்ணவில்லை, இந்த வார்த்தை வந்துவிடும். விட்டது ஒரு திருத்தலமாயிருக்கும், சேவித்தது 40 இருந்தாலும் சேவிக்காதது மனசை உறுத்தும். இன்னொரு முக்கியமான உண்மை, துவாரகையிலே முக்கியமே பேட்வாரகை தான். இது அன்னைக்கு சொல்லி இருந்தால் ஆபத்து, என்னதான் இன்னைக்கு சொல்லுகிறோம். என்னன்னா அன்னைக்கு சொல்லி இருந்தால் வருத்தம் இன்னும் ஏற்படும், சேவிக்காது போயிருக்கிறோம் என்னால். ஆகவே ரொம்ப முக்கியமானது இது. ஒரு திருத்தலமும் நாம் நன்கு சேவித்துக் கொண்டோம். நேற்று கான்குரோலியிலே நீங்கள் எல்லாம் வந்து சேவித்து புறப்பட்ட அடுத்த 2வது நிமிஷம் திரை போடப்பட்டது. இது பெருமான் இருக்கிறான் என்பதற்கு பிரத்யக்ஷம். இல்லைனால் 4-4:30 மணிக்கு நீங்கள் அங்கே உட்கார்ந்திருந்தீர்கள் என்னால் ராத்திரி இங்கே வருவதற்கு காலதாமதமாகி இருக்கும். இந்த உபன்யாசங்கள் நடக்கிற இந்த வேளையிலே தான் கண் விழித்திருப்போம். நாம் என்னென்னால் ரொம்பவும் அயற்சி இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆகவே நாம் நமக்காகவே காத்திருந்தார் போலே, சேவித்தீர்களா, நான் திரை போட்டுக் கொள்ளுகிறேன் என்று எம்பெருமான் தன்னுடைய நடவடிக்கைகளை நமக்காக மாற்றி அமைத்துக் கொண்டான். ஒரு கஷ்டம் ஸ்ரீநாத்வாராவாகட்டும் காங்கரோலி ஆகட்டும், சமயம் அவர்களுக்கே தெரியாது. நீங்கள் சமயம் கேட்டீர்களானால் அதெல்லாம் காத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். பகவான் எப்பொழுது தரிசனம் கொடுக்கிறானோ அப்பொழுது கிட்டிவிடும். ஸ்ரீநாத்வாராவில ஒரு ஆச்சரியமான விஷயம் உண்டு. வருஷத்திலே 2 நாள் வெறும் பசுமாடுகளுக்கும் கன்றுகளுக்கும் அந்த எம்பெருமான் தரிசனம் கொடுக்கிறான். வருஷத்துல 2 நாள் வேற எதுவுமே கிடையாது. மனிதர்களை உள்ளே விடவே மாட்டார்கள். பசுமாடுகளையும் கன்றுகளையும் உள்ளே விட்டு கதவுகளை போட்டு விடுவார்களாம். ஸ்ரீநாதன் கட்டழகு காளையவன் பார்த்திருக்கலாம். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் என்று ஆண்டாள் பாடின பாசுரத்தை எம்பெருமானாரோ மணவாள மாமனிகளோ அன்னைக்கு தோன்றி இருந்தால் இந்த பெருமானுக்கு இந்த பெருமான் அப்பொழுது இங்கே வந்து சேரவில்லை. எனவேதான் அந்த பாசுரம் இந்த பெருமானுக்கு கிடைக்கவில்லை. இந்த எம்பெருமான் அன்னைக்கே இங்க வந்து சேர்ந்திருந்தான் என்னால் இன்னொரு உண்மையும் தெரிவிக்கிறேன். கோவர்தனத்திலே நாதமுனிகள், நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்து ஆச்சாரியரான நாதமுனிகளாலே திருவாராதனம் பண்ணப்பட்ட பெருமைமிக்க தெய்வம் ஸ்ரீநாத துவாராவிலே நாம் சேவித்த கண்ணன், கோவர்தன கிரிதாரி. இதற்கு என்ன காரணம் சொல்லுகிறார்கள் தெரியுமா? கண்ணனுக்கு எந்த ஊரிலுமே ஸ்ரீநாதன் என்கிற பெயரே கிடையாது. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பாருங்கள். இந்த ஊரில் ஏன் அந்த பெயர் என்னால் பகவானுக்கு திருவுள்ளமாம். ஸ்ரீநாதராலே பூசிக்கப்பட்டேன், ஆச்சாரியனாக நான் அவரை வரித்திருக்கிறேன், அவர் திருநாமத்தை நான் வகிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆக நாதமுனிகளுடைய திருநாமத்தையே பகவான் கொண்டிருக்கிறார். கோவர்தனேசன் என்ன அவனுக்கு திருநாமம். ஆக ஆச்சரியமாக பகவானை நாம் நன்கு சேவித்துக் கொண்டோம். மூக்குத்தையும் பெருமானுடைய முகவாயிலும் அணிந்திருக்கிற அந்த வைரக்கற்களே அவன் பெருமையை நன்கு பறைசாற்றும். எவ்வளவு தூரத்துக்கு நம்மை மதிமயங்க செய்கின்றன. ஆக ஆச்சரியமான அவனையும் வணங்கிக் கொண்டோ. டாகோர் துவாரகை நன்கு சேவித்தீர்கள், சகசிரநாம பாராயணமும் பண்ணினீர்கள், பெருமானுடைய அற்புதமான
பால் குழம்பு பாலும் அவ்விடத்திலே பிரசாதம் எல்லாம் கிடைத்தது. பேட்வாரகை சேவித்துக் கொண்டோம். துவாரகை கேட்கவே வேண்டாம். யாரோ ஒரு பக்தர் தெரிந்தவர் ஒருத்தர் அங்கே கொடியேற்றினார். அது ரொம்ப விசேஷம். துவாரகையில் நீங்கள் இன்னைக்கு கொடியேற்றுகிறேன் என்று பணம் கட்டினீர்கள்னா 5 வருஷம் கழித்து தான் நமக்கு தேதியே கொடுப்பார்கள். அவ்வளவு கஷ்டம் அங்கே உண்டு. தற்கால எல்லாம் உண்டு. ரயில் நிலையத்தில் மட்டும்தான் தற்காலம் இல்லை. கொடியேற்று விழாவுக்கு கூட தற்கால எல்லாம் உண்டு. தற்கால எப்படி தெரியுமா? நீங்கள் பணம் கட்டினீர்கள்னா அடுத்த 15 நாளைக்குள்ளே ஒரு நாள் சொல்லுவார்கள். இங்கு இருக்கிறவர்களுக்கு ஸ்ரத்தையை பாருங்கள். நான் கொடியேற்றுகிறேன் என்று சொன்னால் ஏறத்தாழ 3-4 லட்சம் செலவு பண்ணி உறவினர்களை எல்லாம் பெரிய பெரிய பேருந்துகளில் அழைத்து வந்து தங்க வசதி செய்து கொடுத்து அவர்களும் தரிசிக்கும்படி பண்ணுகிறார்கள். ரொம்ப பெரிய உற்சவம் அது. இங்கே ஒரு பைசா இதற்கென்று செலவழிக்காமல் நாம் சேவித்து விட்டோம். அதுவும் பாக்கியம்தான். நமக்கு அவ்வளவு தூரம் 3 லட்சம் எல்லாம் செலவு பண்ணுவதற்கு முதலிலே பணம் இருக்க வேண்டும். அடுத்தது முக்கியமா மனசு இருக்க வேண்டும். ரெண்டுத்துல ஏதாவது குறை இருக்கலாம். இருந்தாலும் ரெண்டும் இருந்தாலும் அவகாசம் ஏற்பட வேண்டும். எம்பெருமானுடைய திருவுள்ளம் அமைய வேண்டும். யாரோ ஒருத்தர் ஏற்றினால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. ஆக எந்த விதத்திலும் குறையில்லாத யாத்திரை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே மழையினாலே துவாரகையிலே ஏற்பட்ட அசௌகரியத்து அது அடியன் சுவாமி பேரிலே தான் குற்றச்சாட்டே சொல்லுவேன். தேவராஜன் சுவாமி பேரிலே குற்றச்சாட்டு சொல்லுவேன். அவர் குண்டம் எடுத்து ஆனிரை காத்த பிரான் எல்லாம் முதல் நாளே சொன்னார். உடனே பகவான் மழையை நன்கு வருஷித்து விட்டார். ஆனால் குன்றம் எடுத்து மழையை ரட்சித்தார், மழையை தடுத்தார் போலே மீதம் இருக்கிற யாத்திரையை நன்கு நடத்தி கொடுத்தான். எனவே சுவாமியினுடைய குற்றச்சாட்டு அகன்று போகிறது. சுவாமியின் பேரில் உள்ள இந்த குற்றம் அகன்று போகிறது. பகவான் நம்மை நன்கு ரட்சித்து கொடுத்தான். சொன்ன மாதிரி இந்த வாலண்டியர்கள் எல்லாம் கையில துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு இந்த துவாரகையிலே அவ்வளவு தூரத்துக்கு சிரமப்பட்டார்கள் என்று கண்ணெதிரே பார்த்தேன். கஷ்டமாகத்தான் இருந்தது. இந்த இடத்த போய் கொடுத்தோமே, இடம் பார்த்திருக்கலாமோ என்னமோ. அன்னைக்கு பார்த்திருந்தாலும் வேற இடமும் கிடைத்திருக்கும். ஏனென்றால் மற்ற 2 இடங்களிலே ஏற்கனவே சொன்ன இடங்கள் நமக்கு அவ்வளவு தூரத்துக்கு பிடிக்காமல் போய் வந்த பிற்பாடுதான் ஏற்பாடை செய்து கொண்டோம். நேற்று ராத்திரி வரைக்கும் அப்படின்னு அப்பொழுதுதான் துவாரகையிலும் கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கலாமோ, தேடி இருக்கலாமோ. என்னால் பகவான் திருவுள்ளம் அங்கு இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதை யாராலும் மாற்றவே முடியாது. நன்கு மழையை அனுபவியுங்கள். உங்க ஊர்ல தான் மழை இல்லை, எங்க ஊர்லயே பாருங்கோள் என்று பகவான் சொல்லி இருக்கிறார். சரி, அதை நன்கு அனுபவித்துக் கொண்டோம். இத்தனை சிரமங்களுக்கு இடையிலேயும் பகவான் நமக்கு யாத்திரைகளை நன்கு முடித்து கொடுத்திருக்கிறார். இது போல பல யாத்திரைகள் நடக்க வேண்டும். இந்த சபையின் ஆதரவில் பல யாத்திரைகள் நடக்க வேண்டும். நாம் எல்லாம் பங்கு கொள்ள வேண்டும். ஒரு குடும்பமாக அத்தனை பேரும் இருந்து இந்த யாத்திரைகளை மேலே மேலே நடத்தி கொண்டு சுவாமி இடத்துல அடியேன் சொன்னேன், இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு விழா நடக்கிறதுனால் மக்கள் அங்கு வரைக்கும் அமர்ந்து இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு சம்பிரதாயம் நன்கு வளர வேண்டும். அத்தனை பேருக்கு யாத்திரைகளிலே ருச்சி ஏற்பட வேண்டும். எம்பெருமானை சேவிப்பதிலே ஆசை பெருக வேண்டும். அதை ஸ்ரீதரன் சுவாமி நன்கு நடத்தி கொடுப்பார் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நிமிஷத்துல சொல்லி நிறைவு செய்கிறேன். உபய சம்பிரதாயத்துக்கும் ஒரு ஒத்துமையாக திகழும்படிக்கு சபையை அவர் நடத்தி வருகிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஆக தென்னாச்சாரிய சம்பிரதாயமாகட்டும், தேசிக சம்பிரதாயமாகட்டும், ஆக ரெண்டுமே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்கிற 2 பேருக்குமே மனசிலே அந்த எண்ணம் நன்கு வேரூன்றி இருக்க வேண்டும் என்பதை மனசிலே வைத்துக் கொண்டு எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டு இந்த சபையை அவர் நடத்தி கொண்டு போகிற பாங்கு அத்யத்புதம். ஆக சுவாமிகளையும் முன்னிட்டு கொண்டு எம்பெருமானுடைய திவ்ய சரணங்களிலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இந்த சபை மேலும் மேலும் நன்கு வளர்ந்து இதே போல உபய கலைக்கும் ஒற்றுமையாக நன்கு திகழ்ந்து மேலே பல விதமாக யாத்திரைகளை எல்லாம் நன்கு ஏற்பாடு செய்து ஒரு குடும்பமாக நாம் எல்லாரும் மேலும் மேலும் அடிக்கடி சந்தித்துக் கொள்ள வேண்டும். பார்க்கிறவர்கள் நீங்கள் எல்லாம் ஒரே குடும்பமா என்று கேட்க வேண்டும். அத்தனை பேர் அந்த அளவுக்கு நாம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெயர் முதற்கொண்டு நன்கு தெரிந்து கொள்ளும் படிக்கு நன்கு அடிக்கடி சந்தித்துக் கொள்ளுகிற பாக்கியத்தை புஷ்கர கஷேத்திரம் ஸ்வயம் வியக்த கஷேத்திரம், தானே தோன்றின கஷேத்திரம் இது. இந்த கஷேத்திரத்தை எம்பெருமான் இடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். சுவாமி சொன்னார் 8 இங்கே சேவித்துக் கொள்ளலாம் என்று. ஸ்ரீரங்கத்திலிருந்து சுவாமிகள் எழுந்தருளி இருக்கிறார்கள். ஸ்ரீமுஷ்ண ஸ்ரீதராச்சாரிய சுவாமி தான் ஏற்பாடே பண்ணுகிறார். காஞ்சிபுரம் எல்லாம் ஸ்வயம் வியக்தத்துல உண்டா என்ன நாங்கள் சேர்த்துக் கொள்ளும். எங்க ஊராச்சு நீங்கள் இல்லை இருந்தாலும் சரி. 9 பஞ்சத்வாரகை என்பதே நவத்வாரகை உண்டு. அது தெரியுமா? இப்போ சொன்னால் நீங்கள் எல்லாம் இன்னும் 4 நாள் கேட்பீர்கள். பஞ்சத்வாரகை என்பதே நவத்வாரகை உண்டு. சொல்லாதவருக்கு க்ஷேமம். ஊருக்கு போன உடனே சொல்லி இருக்கணும். நவத்வாரகள் இன்னும் 4 உண்டு. அதே போல சுயமக்த நாங்கள் காஞ்சிபுரத்தையும் சேர்த்துக் கொள்ளுகிறோம். தேவ பெருமாள் இல்லைனால் சம்பிரதாயமே கிடையாது. ஆக காஞ்சிபுரத்திலேயும் சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். ராமானுஜருடைய அபிமானஸ்தலம் திருநாராயணம் அப்படி உங்களுக்கு பூர்வீகம். ஆக திருநாராயணபுரத்திலிருந்தும் இளையவல்லி சுவாமிக்கும் அதே தான் பூர்வீகம். எனவே அந்த சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். ஆக பல பேர் இங்கே நாம் எல்லாரும் கூடி இருக்கிறோம். திருமலை என்ன சொன்னா, திருமலை அனந்தான் பிள்ளைன்னு சுவாமி சொன்னாரு. திருமலை சம்பந்தம் இருக்கிறது. ஸ்வயம் வியக்த கஷேத்திரத்திலே திருமலையும் இருக்கிறது. விசிஷ்ய தோதாதிரி சுவாமியினுடைய சம்பந்தம் பெற்றவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். நைமிஷாரண்யத்திலே சக்கர தீர்த்தனால் வராக கட்டத்திலே ஒரு தீர்த்தத்திலே குளித்து விட்டு இப்படி சொன்னா எல்லாத்தையுமே சேர்த்துக் கொள்ளலாம். இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு சொல்லி வைக்கிறேன். ஆகவே எல்லாம் சேர்ந்தார் போல இங்கே நாம் கூடியிருக்கிறோம். மீதம் இருக்கிற சுவாமிகளும் பேச வேண்டும். அடியன் அதிகம் பேசியிருந்தால் க்ஷமித்துக் கொள்ள பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன்.